இந்தாங்க. சும்மா இருங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. உனக்கு பொரியல் வேணுமா? இல்ல உனக்கு வேண்டாம்னா நான் எடுத்துக்கலாம். என்ன ரூபினி, ஆர்டிஸ்ட் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டியா? எல்லா ஆர்டிஸ்டையும் செலக்ட் பண்ணிட்டேன். ஆனா இந்த அம்மா அப்பா கேரக்டருக்கு தான் ஆள் இன்னும் ஃபைனலைஸ் ஆகல. ஓஹோ. ஏதோ இந்த ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் கேரக்டர் பண்றவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க புருஷன் பொண்டாட்டி இல்ல, ஆனா எப்பவும் சேர்ந்துதான் நடிப்பாங்கன்னாங்க. அப்படி யாரோட போட்டோவும் இல்லையே. உன் கதையில அம்மா அப்பா தானே முக்கியமான கேரக்டர். அவங்க எல்லாமே இப்ப என்ன பண்றது? சாப்பிட்ட ஒரு தடவை பர்னி கிட்ட பேசி பாப்போம். ரூபினி, எதுக்கு நடிக்கிறவங்களெல்லாம் வெளியில தேடணும்? அது பழைய ஸ்டைலு. இப்பெல்லாம் எந்த ஊருக்கு போறாங்களோ அந்த ஊர்லயே ஆளை செலக்ட் பண்ணி நடிக்க வைக்கிறாங்க. நீங்க எதுக்கு நடிக்கிற ஆளை வெளியில தேடுறீங்க? நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா நானும் உங்க அம்மாவும் சேர்ந்து அந்த கேரக்டர் நடிச்சு கொடுத்துறோம். என்ன ரங்கு, நீயும் நானும் ஜோடியா நடிச்சா சூப்பரா இருக்காது? யோ, நிஜ வாழ்க்கையில நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டியா இருக்கிறதே கஷ்டமா இருக்கு. இதுல நடிப்பு வரியா? சும்மா இரியா. சரி, உங்க அம்மாவை விடு, அவ வரலன்னா போட்டோம். நான் அப்பாவா நடிக்கிறேன். அம்மாவா நடிக்கிறதுக்கு சென்னையில இருந்து ஒரு அழகான பொண்ணு ஹீரோயினா வர வச்சிருவோம். உன் மூஞ்சிக்கு சென்னையில இருந்து அழகான ஹீரோயின் வேணுமா? இப்ப மூஞ்சி அப்படிதான் இருக்கும். மேக்கப் போட்டா நான் கமல் மாதிரி ஆயிடுவேன். ஏன், கமல் மேக்கப் இல்லாட்டி என்ன மாதிரி தான் இருப்பார்ல? அப்பா, நடிக்கிறது ஒன்னும் சாதாரண விஷயம் இல்ல. அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதுக்கெல்லாம் ட்ரெயின் ஆகி வரணும். என்னம்மா இப்படி சொல்லிட்ட? அப்பா ஸ்கூல் நாடகம், காலேஜ் நாடகம், எத்தனை நாடகம் நடிச்சிருக்கேன் தெரியுமா? திருவிழால கூட நம்ம ஊர்ல நாடகம் போடுவோம். அதுல நான் தான் ஹீரோவே.